கிருஷ்ணன் மண்ணிலே உலகத்தை காட்டினான். கலியுகத்தில இப்ப செல்பேசின்னு ஒரு கருவி, இதற்குள்ளார சிலிக்கான்னு ஒரு மண்ணு, அது ஒரு போர்டாக உருவாக்குகிறார்கள். அதிலே செம்பு கம்பிகள், செம்பு முருகனை குறிக்கக்கூடியது. அதில் சார்ஜ் ஏறுகிறது. கண்ணுக்கு தெரியாத பரம்பொருளாக இருக்கக்கூடிய ஈசனை குறிக்கக்கூடியது. மின்சாரத்தை 11ஆல் வகுப்பார்கள். ஈசனுக்கும் சிவனுக்கும் ஏகாதச ருத்ரர் என்று சொல்லுவோம். எனவே நம் கண்ணீரை துடைப்பதற்காக இறைவன் செல்பேசி அப்படின்னு ஒரு கருவியை கொடுத்திருக்கார். இந்த கருவியை தந்தது மட்டும் இல்லாமல் வெவ்வேறு பாடல்கள், இந்த சங்கீத மும்மூர்த்திகள்லாம் நமக்காக இறைவன் அனுப்பி வைத்த ஒரு வரம். உதாரணமாக தியாகராஜர் என்றால் அவர் நாரதரின் அம்சம் பொருந்தியவர். முத்துசுவாமி தீட்சிதர் என்று சொன்னால் அவர் முருகப்பெருமானின் அருள் நிறைந்தவர். சியாமா சாஸ்திரிகள் என்று சொன்னால் காமாட்சி அம்மனின் அருள் வடிவம். இவர்களது பாடல்களை தினமும் ஒரு 5 நிமிஷம் அப்பப்போ செல்ஃபோனில் கேட்கும்பொழுது என்ன ஆகும்? காது என்பது ஜாதகத்திலே 3ஆம் இடம். அது 11ஆம் இடம் எனும் இடத்திலே ஒரு பெரும் லாபத்தை உங்கள் வாழ்க்கையிலே தந்துவிடும்.